ஹாய் ஹலோ வெல்கம் டு கனிஸ் டிசைன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 மந்த் பேபிக்கான ராம்பர்ஸ் ஜம்ப் சூட்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ராக் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி வழக்கமாக அதுதான் எல்லாம் பண்ணுறோம், சரி இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா வந்துச்சு. ஸோ நான் இது பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு குழந்தைக்கு ஒரு ஃப்ராக் போடுறத விட எனக்கு இந்த ராம்பர்ஸ் மாதிரி போடுறது தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது எனக்கு யூஸ் பண்ணும்போது. அதனால் நான் சரி ராம்பர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே அது ஜம்ப் சூட் மாதிரி ஃபுல் லென்த்துக்கு வந்துடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பேக் சைடில் பட்டன்ஸு ஜிப்பெல்லாம் வச்சா அந்தளவுக்கு கன்வீனியன்ட் இருக்காது. ஜிப் வைக்கலாம், சரி ஓகே நான் இங்கே ஷோல்டர் கிட்டே கட்டிக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். மெஷர்மெண்ட்ஸ் கூட எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப குட்டியாக இருப்பாங்கல்ல, அதனால் சரி கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். இன்னும் ஒரு 2 மந்த்க்கு அப்புறம் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ட்ரெயின் தீம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மினிட் இப்போ தீபாவளி முடிஞ்சு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சு. தீபாவளி டைமில் நிறைய ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் பிரச்சனை, அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் பிரச்சனை. சரி எல்லாம் இருக்கும்போது நம்ம சிம்பிளாக தான் இந்த டைம் பண்ணணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ட்ரெயின் தீமுக்கு பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வேறு மாதிரி இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு சார்ட்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சு தான் இந்த ஒரு பாக்ஸுமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். யூடியூப்பில் எல்லாருமே இந்த மாதிரி கிளாத் வச்சு தான் பண்ணுறாங்க. சரி நம்ம அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுவுமே அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் ஷாப்புக்கெல்லாம் போயிட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்க முடியல. சரி ஓகே இன்றைக்கி 11th அன்றைக்கி மார்னிங் தான் ஓகே நம்மக்கிட்ட தான் லைனிங் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, சரி இதை வச்சே பண்ணுவோம். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா டைமும் எப்பயும் நடந்துடாது, கண்டிப்பாக அது எனக்கெலாம் ஒரு நாள் கூட நடக்காது. சரி ஓகே இருக்கிறத வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரே ஷேப்பில் அது எல்லாத்தையும் பின் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நெக்ஸ்ட்டு அதை அரேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கலர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். கலர்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் கூகுளில் தான் இந்த ஃபோட்டோஸ் எடுத்தேன். இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரியே நம்ம எக்ஸாக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியாவாக இருந்துச்சு. உங்களுக்கு யாராவது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிஃபோராகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த எல்லா கலர்லேயுமே கலர் ஷீட்ஸ் கிடைக்கும்ல, அந்த கலர் ஷீட்ஸ் வச்சு அதுக்கு இன்னர் பார்ட்டு எப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டு இல்லாட்டி ஒரு 2 லேயரில் நம்ம சார்ட்டே வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வீல் எல்லாமே நான் இதே எக்ஸாக்டாக இப்படியே பண்ணலாம் அப்படி யோசித்தேன். அதுதான் பண்ண முடியல, அது நிறைய ஒட்டுறது அப்படியெல்லாம் வேலை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 8:45 11 அன்றைக்கி மார்னிங் தான் இதை நான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். இங்கே இந்த பிளேஸ் தான் நான் எப்பயுமே பண்ணுவேன், இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவேன். கொஞ்சம் நேச்சுரலாக அந்த லைட்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சில நேரம் வெயிலெலாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் அது பிரச்சனையாக இருக்குது. சரி ஓகே அந்த பிளேஸில் தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினோட அந்த பாதை தண்டவாளம் சொல்லுவாங்கள்ல, அது இந்த ப்ரௌன் கலர் ஷீட் என்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் 4th மந்த் ஃபோட்டோ ஷீட் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரஸ்வதி தீமில் நான் பண்ணியிருந்தேன். அப்போது வீணைக்காக இந்த ப்ரௌன் ஷீட் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸில் இடுப்புக்கிட்ட கட்டுற மாதிரி ஒரு டீட்டெயிலில், அதுக்கப்புறம் இந்த பட்டன் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனல் ஃபோட்டோ ஷூட் 5 மந்த் ஃபோட்டோ ஷூட் இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழ்க வளம்.